அப்புறம் பாருங்க, குருமார்கள் மிகுந்த மரியாதையாக நடத்தப்படுறார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக குருவானவர்களை ஒரு கொத்தடிமை போல, ஒரு மிருகத்தை நடத்துவது போல நடத்தினார்கள். நான் கண்ணால் பார்த்தேன். ஆகவே இனி என் தயவுக்கு வரும்னு சொல்கிறேன், நீங்கள் ஒருவேளை அந்த குரூப்பாக இருக்கலாம், ஒருவேளை இந்த குரூப்பாக இது வரைக்கும் இருந்திருக்கலாம். இதுக்கு இந்த தேர்தல் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருங்க. நான் உங்களை தற்சமயம் வெளியே ஃப்ளாஷ் பண்ணி காட்ட மாட்டேன். இன்றைக்கி எவ்வளவோ குருவானவர்கள் என்னோட கூட பேசி தொடர்பில் இருக்கிறீங்க. ஒரு நாளும் உங்களை நான் ஃப்ளாஷ் பண்ணி காட்ட மாட்டேன். அந்த கடைசி நேரம் வரும் பாருங்க, அப்போ நம்ம எல்லோரும் வெளியரங்கமாக செயல்பட ஆரம்பித்து விடுவோம். அது வரைக்கும் அண்டர் கிரவுண்ட் ஒர்க்கே நடந்துகிட்டு இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் 148 குருவானவர்களும் ஒரு குடையின் கீழ் வாங்க, இதுதான் தேவனுடைய சித்தம். இதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். இதற்காக நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். நானும் ஒன் ஆஃப் தி கிளர்ச், நீங்களும் கிளர்ச்சி இணைந்து செய்யும் பொழுது தான் ஊழியம் வளர்ந்து பெருகும். அதனால் நீங்கள் எல்லாரும் ஒரே அம்பர்லாக்குள்ளே வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம், தேவனுடைய விருப்பமாக இருக்குது. உங்களுக்கு மிகுந்த மரியாதையாக நீங்கள் நடத்தப்படுவீர்கள். அதுக்கப்புறம் ஆத்ம ஆதாயம் செய்கின்ற குருமார்கள், அப்போ ஐயரம்மா, இவங்க எல்லாருக்கும் ஊக்கத்தொகை. இது ஏன் அப்படின்னு நினைக்கலாம். அதாவது நம்ம திருச்சபை இதுவரைக்கும் இனப்பெருக்கத்தின் மூலம்தான் சபை வளர்கிறது தவிர புதிய ஆத்துமாக்கள் என்ட்ரியே இல்லை. இன்றைக்கி பாருங்கள், ஒரு பெண்டிகாஸ்டில் ப்ரைவேட் பாஸ்டர்ஸ் போய் கேன்வாஸ் பண்ணி அவங்க சபையில் ஆத்துமாக்களை சேர்க்குறாங்க. இன்றைக்கி நம்ம கண்கூட பார்க்குறோம். நம்ம தூத்துக்குடியில், தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. ஆனால் ஏன் நம்ம செய்ய முடியல? ஆகவே இதை ஊக்குவிப்பதற்காக அவர்களை ஒரு வருடத்திற்கு ஒவ்வொரு வாரத்திற்கும் அட்டண்டன்ஸ் எடுக்க வேண்டும். அவர்கள் சரியாக வருகிறார் என்று கண்காணிக்க வேண்டும். வரவில்லை என்றால் அவருக்கு ஃபோன் செய்ய வேண்டும். நேரில் வீட்டில் போய் அழைக்க வேண்டும். இப்படி ஒரு வருடம் அவர்களை தொடர்புகளை வைத்து திருமுழுக்கை கொடுத்து திடப்படுத்தலும் எடுத்த பிறகு அந்த வருட முடிவில் 31ஆம் தேதி கணக்கெடுக்கப்பட்டு எத்தனை ஆத்துமாக்கள் எந்தெந்த பாஸ்டேட்டில் நியூ என்ட்ரிஸ் இருக்காங்கன்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு ஆத்துமாவுக்கு 1 லட்சம் வீதம். இப்போ ஒரு குருவானவர் 40 ஆத்துமாக்களை ஒரு இடத்தில் ஆதாயம் சார் 40 லட்சம் ரூபா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆண்டோடைய பாதத்தில் வைத்து உங்கள் கையில் ஒப்படைப்போம். இது உங்கள் சந்ததிகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். முழு நேர உபதேசியாருக்கு மாத சம்பளம் ஸ்டார்டிங் சேலரி 20,000 ரூபாய். நீங்கள் சந்தோஷமாக ஊழியம் செய்யுங்க, நீங்கள் நல்லா இருக்கணும், அதுதான் எங்களுடைய விருப்பம். 7,000 ரூபாய் வச்சு ஒரு குடும்பம் வாழ முடியாது. அதெல்லாம் மனதில் வைத்து உபதேசியார் அத்தனை பேருக்கும் ஸ்டார்டிங் சேலரியே 20,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, மிஷினரி தலைவருக்கு IMS நம்முடைய இது, GMS நம்ம தூத்துக்குடிலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க, TDTலேருந்து IMS இருக்குது. இந்த மிஷினரி தளத்தில் உள்ளவங்களாம் கண்ணீர் வடிக்காங்க. ரொம்ப சொற்ப சம்பளம். இன்றைக்கி உள்ள வேலை பார்க்குற ஊழியக்காரர்களாம் நல்ல சம்பளம். ஆகவே என்னுடைய பொறுப்பில் இது வந்த பிறகு, டயசிஸ் வந்த பிறகு IMSக்குலேயும் GMSலையும் ஊழியம் செய்கிற மிஷினரிகளுக்கு நாம் உள்நாட்டுக்குள்ளே எவ்வளோ சம்பளமோ, அதாவது ஒரு உபதேசியாருக்கு என்ன சம்பளமோ, இல்லை ஒரு ரெவரண்டுக்கு படிச்சுருந்தாங்கன்னா அவர்கள் ஸ்டார்டிங் சேலரி என்னதோ அதே சம்பளத்தை